ஃப்ராங்காக சொல்லணும்னா கெமிக்கல் வைஸ் நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆமாம், நான் எதுலேயுமே வந்து ஏன்னா இப்போ எனக்கு வந்து பர்சனலாக அது செட் ஆச்சு அப்படின்னும் போது தான் நான் லிப்ஸ்டிக்கு மேபிலின். ஸோ ஃபேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் தான். மாய்ஸ்சரைசர் லாக்மி நல்லாயிருக்கு. ஸோ என்னோட வந்து பர்கண்டி கலர் லைக் அந்த மாதிரி இருக்கும் ஹேரு. ஸோ எப்போவுமே நான் வந்து பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதை நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு லாக்டவுன் டைமில் வந்து தான் எனக்கு முன்னாடி தெரிய வந்தது எனக்கு PCOS ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கேன். ஸோ ஒன்ஸ் நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு அப்போது ப்ளீடிங் வேறு ஒரு மந்த்லி 20 days ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லை. எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமாக வந்தது. முட்டிலாம் நல்லா வீங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல முடி கொட்ட ஆரம்பிச்சு. நான் ஒன்ஸ் இப்படி வந்து ஸ்கேல்ஃபில் வர ஆரம்பித்தாலே எனக்கு அதுலேயே ஒரு கருப்பு திராட்சை இருக்குது, ட்ரை கிரேப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் நைட்டு நல்லா தண்ணியில் ஒரு பெரிய கிளாஸ் தான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டரில் அதை நல்லா சோக் பண்ணிவிட்டு லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் பொன்னியின் செல்வன் மணிரத்னம் இயக்கத்தில் வருகிற செப்டம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சில ப்ராடக்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்றேன். அதுல உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எதுன்னு நீங்க சொல்லலாம். ஸோ காஜல்ல உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட் எது? காஜல் வந்து பிராண்ட் இப்போ ஃபேஸஸ் கேனடா நல்லா இருக்கு. சூப்பர். லிப்ஸ்டிக் மேபிலின் மேக் நல்லா இருக்கு. மேக் என்ன ஷேட்? மேக்ல வந்து நான் காமிக்கிறேன் அந்த ஷேட் நம்பர். ஓகே, சூப்பர். ஸோ ஃபேஸ் வாஷ் ப்ளம் நல்லா இருக்கும். ப்ளம், ஓகே. அதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கே. நீங்க எது யூஸ் பண்றீங்க? ப்ளம்லேயே நிறைய டிஃப்ரெண்ட். க்ரீன் டீ வந்து எனக்கு க்ரீன் டீயில் வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலி. ஏன்னா வந்து க்ரீன் டீ நான் சாப்பிட்றதுனால என்னமோ தெரியல எனக்கு வந்து அந்த ஆயில் ஃப்ரீ லுக்கு கொடுக்குது அது வாஷ் பண்ணும் போது. ஸோ சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுறது ஐ மீன் என்னோட ஷூட்டுக்கு நம்ம போது மட்டும்தான் அதை நான் யூஸ் பண்ணுவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் சோப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேபி சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ பேன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நான் டர்மென்ற ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ப்ளஸ் வந்து டெடி நல்லா இருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நான் அந்த பேபிஸ் யூஸ் பண்ணுற சோப் தான் பண்ணுவேன். அண்ட் அது கொஞ்சம் மைல்டாகவும் இருக்கும். மைல்டாகவும் இருக்கும். ஆமாம். ஸோ ஃபேஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் தான். பாடி லோஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். பாடி லோஷன் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகே, சூப்பர். பர்ஃப்யூமில் எப்போவுமே வந்து எனக்கு மைல்டாக இருக்கிற பர்ஃப்யூம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் 7 years-ஆக வந்து ஃபர்ஸ்ட் லவ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் லவ் ஓகே. ஸோ எனக்கு சைனஸ் இருக்குது அப்படின்றதுனால வந்து எனக்கு பர்ஃப்யூம்ஸோட ஸ்மெல்லு ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாது. ஸோ மைல்டாக இருக்கிறதுக்காக இப்போ வரைக்கும் என்னோட ஃபேவரட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கறது ஃபர்ஸ்ட் லவ்க்கு தான். ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபர்ஸ்ட் லவ் தான். நடுவில் மைல்டாக இருக்கிறத நான் யூஸ் பண்ணுவேன். பட் என்னோட சஜஷன் வந்து நான் எப்போவுமே அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுதான். சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் லவ். சன்ஸ்க்ரீன் சேம் லாக்மி. ஓகே, சூப்பர். ஷாம்பு ட்ரெஸ்ஸமி. கண்டிஷனர் சேம் ட்ரெஸ்ஸமி. ஓகே. சீரம் ஏதாவது? ஹேர் சீரமா? ஹேர் ஆர் ஃபேஸ்? நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுறது வந்து பயோ அதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ ஹேருக்கு மட்டும் சீரம் நான் 1 or 2 நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நான் மென்ஷன் பண்ண விரும்பல அந்த பிராண்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருந்தது. ஸ்கின்னு ரொம்ப இச்சிங்காக இருந்தது. ஓகே. ஸோ அதனால் நான் யூஸ் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹேருக்கு வந்து இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இதை யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு? ஃப்ராங்காக சொல்லணும்னா கெமிக்கல் வைஸ் நான் வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். நான் எதுலேயுமே வந்து ஏன்னா இப்போ எனக்கு வந்து பர்சனலாக அது செட் ஆச்சு அப்படின்னும் போது தான் நான் மற்றவங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ப்ராடக்ட் 1-2 இருக்குது. ஸோ அந்த ப்ராடக்டோட ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வேண்டான்னு சொல்லுவேன். ஓகே. மற்றபடி வந்து நம்ம வந்து என்ன சொன்னாலும் அதில் வந்து அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகாமல் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை தேடிட்டு ஓடிடுவாங்க. அதனால கேட்குறவங்களுக்கு நான் சொல்லுவேன், அது ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லுவேன் 1-2 ப்ராடக்ட் அது வேண்டான்னு சொல்கிறீங்க. எனி பர்டிகுலர் ரீசன்? எனக்கு அது யூஸ் பண்ணி தான் டேண்ட்ரஃப் வந்தது. ஸ்கேல்ப் வந்து ஃபுல் ட்ரை ஆச்சு. ஹேர் கலர் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. அது பண்ணும்பொழுது வந்து ஹேர் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகும். அந்த டைமில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹேர் சீரம் தான்.
ஓகே, அது ப்ராப்பரா ஹேர் கலர் பண்ணிட்ட பிறகு ப்ராப்பர் சீரம் ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹேர் ட்ரை பண்ணிட்டு நான் சீரம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அவ்வளோதான், பெருசா ஹேருக்கு ஒன்றும் தேவைப்படாது. ஓகே. ஸோ நான் கலரிங் எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு கேரக்டருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால கலர் பண்ணீங்க. ஸோ என்னோட வந்து பர்கண்டி கலர் லைக் அந்த மாதிரி இருக்கும் ஹேரு. ஸோ எப்பவுமே நான் வந்து பிளாக் கலர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு கேரக்டருக்காக ஒரு பைலட் ஃபிலிம்காக ஹேர் கலர் பண்ணியிருந்தேன். ஸோ பொதுவாகவே ஆர்டிஸ்ட்னா அவங்க வந்து வெயிட் மெயின்டெனன்ஸ்ன்றது வெரி இம்பார்ட்டண்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைலில். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்களோட டயட் ரொட்டீன் இல்லை உங்களோட ஃபுட் ரொட்டீன் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் டின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்க? இது நீங்கள் ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒல்லியாக இருக்கிறவங்க கிட்ட கேட்கணும். இல்லை, ஸ்டில் இல்லை, நான் வந்து இருக்கீங்க, ஹெல்த்தியாக லாக்டவுன் டைமில் வந்து தான் எனக்கு முன்னாடி தெரிய வந்தது எனக்கு PCOS ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப வெயிட் கெயின் ஆகிட்டேன். ஒரு ஆல்மோஸ்ட் 85 kgs போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து அந்த டிப்ரெஷன்லேயே வந்து நான் ரொம்ப ஒர்க்குக்கெலாம் போகாமல் எனக்கு, ஏன்னா நான் ஒரு பீரியடில் இருக்கும் போது ஒல்லியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வெயிட் கெயின் ஆகும்போது நம்ம ஃபீல்டுக்கு போகும்போது அவங்க என்னம்மா வெயிட் போட்டியா, அப்புறம் லாக்டவுனில் நல்லா சாப்பாடா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், எனக்கு என்னென்னா நான் சாப்பிட்டுட்டு கூட அது எனக்கு வெயிட் போடாது. சாப்பிட்டுட்டு வெயிட் போட்டுட்டு மற்றவங்க கேட்டால் கூட எனக்கு அது ஒரு இதுவாக தெரியாது, கில்ட்டாக இருக்காது. ஸோ எனக்கு என்னென்னா PCOSனால எனக்கு வெயிட் போட்டது, எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அதனால தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சு. அந்த ரீசனாக இருக்குது. ரெண்டாவது அந்த வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்றத ஸ்கிப் பண்ணேன். என்ன மாதிரி? என்னன்னா மார்னிங் வந்து கரெக்ட் டைம் சாப்பிட ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ண. அதுக்கப்புறம் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணேன். அப்புறம் வந்து ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நான் சாப்பிட்ற ரெகுலராக, அதாவது பெரிய ஃபுட்டி அப்போல்லாம் எனக்கு வெயிட் போடலை. நான் அந்த வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்ற டைமில் வந்து என்ன நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்கே, ஸோ ஒன்ஸ் நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா நான் எனக்கு அப்போ ப்ளீடிங் வேற ஒரு மந்த்லி 20 days ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சது ஒரு 3 months. ஸோ எனக்கு உடம்புல சுத்தமாக எனர்ஜி இல்லை. எனக்கு வந்து இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் அதிகமாக வந்தது, முட்டிலாம் நல்லா வீங்க ஆரம்பிச்சிருச்சு, நல்ல முடி கொட்ட ஆரம்பிச்சு. நான் ஒன்ஸ் இப்படி வந்து ஸ்கேல்ஃபில் வார ஆரம்பித்தாலே எனக்கு அதுலேயே ஒரு 50 ஹேர் கிட்ட வந்துடும். அதனால வந்து நான் அப்போ தான் நான் முடி கோம் யூஸ் பண்ணுறது நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் எனக்கு நிறைய இடத்துல நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போங்க அது போங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு என்னென்னா நாங்கள் சொன்ன ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு 3 years வரைக்கும் எனக்கு ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. ஸோ எனக்கு என்னென்னா நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டுட்டு எனக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரக்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வர ஆரம்பிச்சது. சாப்பிடவே பிடிக்கல, எனக்கு டேப்லெட் தான் ஃபுட்டுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும் போது அசோக் பில்லரில் ஒரு டாக்டர் பார்த்துருந்தாங்க. ஸோ அர்ஜுன் நர்சரிங் ஹோம். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் தெரிஞ்சது. ஸோ சிஸ்டம் வந்து சேம் எனக்கு அவங்களே டாக்டர் என்ன ஆச்சரியப்பட்டாங்கன்னா 3 வருஷமா அந்த சிஸ்டோட சென்டிமீட்டர் நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, உடம்பு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் சொன்னதான் டாக்டர் நான் ஃபாலோ பண்ணேன், வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணலை. ஸோ அவங்களோட மெடிசன்ஸ் அது எனக்கு அது செட் ஆச்சு. ஸோ நானும் வந்து நிறைய பேர் எனக்கு PCOSக்கு எங்கே ட்ரீட்மெண்ட்னு கேட்டாங்கன்னா நான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்து என்ன ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? ஒரு பெரிய லிஸ்ட் ஆச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். என்னன்னா நான் கொஞ்சமாக அதில் நட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். என்னோட உடம்ப வந்து நான் அப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம ஒர்க்குக்கெலாம் போவோம், நான் மார்னிங் எப்போவுமே ஸ்கிப் பண்ணிவிடுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் இருக்கிற டைமில் கம்பல்சரி நான் ஃபுட்டு எடுத்துகிட்டே ஆகணும். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த டேப்லெட் வந்து வேலை செய்யும். ஏன்னா நான் மார்னிங் ஒரு டேப்லெட் எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி தைராய்டு ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ அது பழகிடுச்சு மார்னிங் தைராய்டுக்கு டேப்லெட் போடுறதுனால. ஸோ அந்த தைராய்டு ப்ராப்ளம் எனக்கு க்யூர் ஆச்சு. மன்னா எடுத்துக்கிட்டேன், மன்னா ஹெல்த் மிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது வந்து பாலோட மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வெயிட் போடும். அதனால ஹாட் வாட்டரோட இது வந்து பாயில் பண்ணி அது சாப்பிட ஆரம்பித்தேன். கருப்பு திராட்சை இருக்குது, ட்ரை கிரேப்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நான் நைட்டு நல்லா தண்ணியில் ஒரு பெரிய கிளாஸ் தான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே இருக்கிற ட்ரிங்கிங் வாட்டரில் அது நல்லா சோக் பண்ணிவிட்டு மார்னிங் அதை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிக்க ஆரம்பித்தேன் நான். அப்புறம் டேட் சாப்பிட ஆரம்பித்தேன். நட்ஸ் எல்லாம் தொட்டு கூட பார்க்க மாட்டேன், ஏன்னா அந்த டைமில் சாப்பிட்டே ஆகணும்னு நான் நட்ஸ் சாப்பிட்டேன். ஏன்னா விட்டமின்ஸ் எல்லாமே உடம்புல கம்மியாயிடுச்சு. ஸோ எனக்கு அவங்க டாக்டர் கொடுத்தது ஒரே ஒரு சிங்கிள் டேப்லெட் மட்டும்தான்.
ஸோ அது வந்து எனக்கு நல்ல பர்ஃபெக்டாக சூட் ஆச்சு. நான் நிறைய டேப்லெட் சாப்பிட்டு எனக்கு ஒன்றுமே ரிசல்ட் கிடைக்கல. ஓகே. அவங்க கொடுத்த ஒரு டேப்லெட் எனக்கு நல்லா பெஸ்ட்டாக இருந்தது. ஓகே. ஸோ அவங்க நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ் தான் வருவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஃபர்டிலிட்டிக்காக எல்லா இடத்துக்கும் போகிற நிறைய பேர் அலைஞ்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபர்டிலிட்டிக்காக ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரெடின் சைட்லாம் போகும்போது அங்கே ஃபுல்லாக எம்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் வந்துடுச்சு. ஸோ அது பெஸ்ட்டுன்னு பார்க்க போனால் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு நல்லா தோணுச்சு. ஏன்னா நிறைய ரிசல்ட் கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு. அதனால ஸோ நான் வந்து நிவேதா கிரியேஷன்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க PCOSக்கு அப்புறம் இந்த தைராய்டுக்கெலாம் என்ன ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண டைம் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நான் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே. இன்னொரு தடவை நீங்கள் அந்த நேம் ஹாஸ்பிட்டல் நேம் சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். அர்ஜுன் நர்சரி ஹோம், அசோக் பில்லர். ஓகே, சூப்பர். ஸோ அடுத்தது வந்து இப்போ வெயிட் மெயின்டெனன்ஸ்க்காக நீங்கள் ஏதாவது ஒர்க் அவுட் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களா? என்ன மாதிரியான ஒர்க் அவுட்? என்னன்னா இப்போது ஜிம்முக்கெலாம் போயிட்டு அவங்க கொடுக்கறது வந்து கார்டியோ நிறைய கொடுக்குறாங்க. ஸோ மிஷின்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரமாகவே உடம்பு டயர்ட் ஆகிடும். ரெண்டாவது அது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அது நிறையவே இட் வில் டேக் டைம் மோர். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா யோகா, வாக்கிங்க்கு அந்த மாதிரி மைல்டாக ஸ்டார்டிங்கில் ஒரு 20 to 50 ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனஸ் இருக்கிறதுனால என்னால் நிறைய வாக் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் பிளாக்காக இருக்கிறதுனால எனக்கு ஆக்சிஜன்ஸ் கவுண்ட் அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வாக்கிங் போக ஆரம்பிச்சது. பட் நான் ஏதாவது ஒரு வின்டர் சீசன்னா மட்டும் நான் வெளியில் போக மாட்டேன். வின்டர் அண்ட் ரைனி சீசனில் நான் வெளியே போகவே மாட்டேன். ஓகே. ஏன்னா அந்த டைமில் எனக்கு மூச்சு அதிகமாக இறக்க ஆரம்பிக்கும். அதனால அந்த டைமில் நான் வெளியே போக மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜிம் போயிட்டு ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு மேனுவல் அது நல்லா இருக்கும். கார்டியோட மேனுவல் நல்லா இருக்கும். பட் நிறைய பேர் அது கொடுக்க மாட்டாங்க. ரெகுலராக நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்த மட்டும் ஸ்கிப் பண்ணாலே க்யூர் ஆகும். ஆனால் நமக்கு என்ன முக்கியமாக சாப்பிடணும்னு தோணுமோ, எது பிடிக்குமோ அதை தான் ஸ்கிப் பண்ணணும். ஓகே. ஆமாம். அண்டு தைராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபேஜ், காலிஃப்ளவர் அண்ட் கேரட் இது மூணுத்தையும் ஸ்கிப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்டில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நிறைய டேப்லெட் யூஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஸ்கிப் பண்ண சொல்கிறாங்களோ அதை மட்டும் நான் மேஜராக ஸ்கிப் பண்ணிடுவேன். ஓகே. சைனஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சைனஸ்க்காக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறீங்க? ஏன்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இப்போ வந்து சைனஸ் ப்ராப்ளம்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னா ஏன்னா எனக்கும் இருக்கு. ஸோ நானும் கஷ்டப்பட்டு சொன்னீங்கன்னா யூஸ் எனக்கு வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சைனஸ் கியூர் பண்ண முடியல. ஏன்னா வந்து நான் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு இன்ஜெக்ஷனே உடம்பு தாங்காது. நம்ம போய் எங்கே சர்ஜரிலாம் பண்ணிட்டு. ஸோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து மழையில் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் லைஃப் டைமில் ஒரு நாள் நான் அதை செஞ்சதே கிடையாது. ரெண்டாவது ஏர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா மெயினாக நம்ம தூங்கவே கூடாது. ஏர் வாஷ் பண்ணிவிட்டு கம்பல்சரி 4 to 5 hours வந்து நம்ம தூங்கவே கூடாது. அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான் ப்ரீவியஸில் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில். ஸோ அது ஸ்கிப் பண்ணியாச்சு. ரெண்டாவது நல்லா சில் வாட்டரில் நான் குளிக்க மாட்டேன். எப்போவுமே என்ன வெயில் அடித்தாலும் சரி, நான் ஒரு மீன் கூட பார்த்துருந்தேன், என்ன வெயில் டிகிரி அடித்தாலும் அம்மா சுடு தண்ணி வெய் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் ஹாட் வாட்டர். ஆமாம், ஹாட் வாட்டர். அதுவும் மைல்டாக, இல்லைன்னா வந்து நம்ம நரம்புலாம் ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து மைல்டாக ஒரு ஹாட் வாட்டர் குளியல். அப்புறம் வந்து சில்லுன்னு எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்புறம் கொஞ்சம் சூடாக எடுத்துப்பேன் சாப்பிட்ற ஃபுட்டு. அவ்வளோதான். அதுக்காக பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு பயிற்சி இருக்குது, அது பண்ணலாம். அதுதான் லைக் யோகாவில் ஏதாவது பர்டிகுலர் ஹாசனாஸ் இருக்கா? லைக் ஃபார் தைராய்ட் அண்ட் ஃபார் PCOS அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது எதனாச்சும் ஒன்று? எனக்கு வந்து பர்சனலாக ட்ரைனர் நான் வந்து எதுவும் எடுத்துக்கல. என்னென்னா இது ஒரு மெயின் டிப் சொல்கிறேன். ஆப்பில் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தான் பே பண்ணதா சொல்லியிருந்தாங்க. பட் என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 25 to 35,000 கேட்டிருந்தாங்க பர் மந்த். ஓகே. ஸோ பர்சனல் நமக்கு ஆமாம் பர்சனல் ட்ரைனர்ஸ் ப்ளஸ் அவங்களே வந்து டயட் அது எல்லாமே நான் உங்களை ட்ரைன் பண்ணுவோம், நாங்கள் உங்களை டேக் கேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெருசாக போய் அமௌண்ட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம குக் பண்ணும் போது என்ன செய்வோம் பேசிக்காக
டக்குன்னு யூடியூப் பார்ப்போம் இல்லையா, ஆமா. அந்த மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சேன். அது வந்து சூரிய நமஸ்காரம் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன சின்ன பிகினர்ஸ்க்கான இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி தான் அதில் மெயின் நமக்கு அந்த சைனஸ் ப்ராப்ளம்க்கு. ஸோ அது பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இப்போ இருக்கிற ஒர்க்குக்கு வந்து பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ ஆனால் டைம் கிடைக்கும் போதுன்னு கிடையாது, ஆனால் நம்ம கம்பல்சரி அதை டெய்லி ஒரு 15 மினிட்ஸாவது நம்ம பண்ணணும். ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எப்படியெல்லாம் சில விஷயங்கள் பண்ணலாம்? ஒரு ஃபோன் கால் கட்டுவேன், லவ் யூ உம்மா, இது ரெண்டு பேரும் சொல்லுவாங்க. அதிகமா யார் சொல்றது? யார் ஃபோன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணுறது அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க. அப்படிதான். இப்போ நான் கட் பண்ணி ஓகே ஐ லவ் யூ உம்மா. ஒய்ஃப் வந்து ஈஸியா அவங்க ஹஸ்பண்டை ஷாப்பிங் கூட்டிட்டு போறது எப்படி? நான் இது வரைக்கும் நான் தனியாக எங்கேயும் ட்ராவல் ஆனது கிடையாது.